வெல்கம் டு சைவ சமையல். இன்னைக்கு நம்ம வந்து இந்த இலையை வச்சு ஒரு தோசை அடை மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு பேர் வந்து கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க, முள்ளு முருங்கைன்னு சொல்லுவாங்க ஊர்ல எல்லாம், கிராமத்துலலாம். இது வந்து சளி பிடிச்சவங்களுக்கு கொடுத்தா அது சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதில் எப்படி தோசை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை எப்படி முதல்ல இது பண்ணணும் கீரை அப்படின்னா, இங்கே பாருங்க, இப்படி வந்து அதில் இருக்க அந்த நரம்பு உள்ள இருக்கும்ல, அந்த நரம்பு மாதிரி அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கணும், இப்படி ஆஞ்சி எடுத்துக்கணும். கீரையை முதல்ல இப்படி ஆஞ்சி இப்படி எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலையாக எடுத்து இந்த நடுவில் நரம்பு மாதிரி தெரியுதுல, அந்த இது நம்ம இல்லாமல் இப்படி நம்ம வந்து ஆஞ்சி இந்த கீரையை வந்து நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எல்லா கீரையுமே நம்ம ஆஞ்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ எப்படி மாவு அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன். அந்த உளுந்தை ஊற வச்சு எடுத்துருக்கேன் 2 hours. அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து 3 டம்ளர் இட்லி அரிசி, அதாவது புழுங்கல் அரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன். இதையும் இதோடய நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட நம்ம என்ன பண்ணலாம், கீரையை எடுத்து இதோடய சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு, உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல எவ்வளோ மிளகோ அதை போட்டுக்கலாம். ஜீரகம், தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம மாவை அரைச்சிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி லைட்டாக குறைன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், மாவு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோட நம்ம என்ன பண்ணலாம், சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடிப்படியாக கட் பண்ணி வச்சதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தோசைக்கல்ல நம்ம ஊற்றி தோசை எப்படி ஊற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம், தோசையை கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கலாம். இது அடை மாதிரி தான் வரும். இது என்ன நம்ம குறைன்னு எடுத்துக்கோம் இல்லையா, நல்லா அழகாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடை மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ வெந்தோட பார்க்கலாம். இந்த பிறகு நம்ம அப்படியே ஊற்றி போட்டுக்கலாம். ஈஸியாக தான் வரும் சாப்பிட்டா. இப்போ 2 பக்கம் நல்லா வெந்த பிறகு பாருங்கள், நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எவ்வளோ சாஃப்டாக நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம வந்து சளி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு கொடுத்தோம், இல்லை நம்மளும் சாப்பிட்டோம்னா சளி உடனே சரியாகும். இதுக்கு பாருங்கள், பொடி வச்சு சாப்பிடலாம். என்ன பூண்டு மிளகா அப்படின்னு நான் என்னோட சேனலில் போட்டிருக்கேன். இதுவும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.